தங்களால் சில நாட்களிலேயே ஈரானினுடைய அணு உலைகள் உட்பட அவருடைய ராணுவ இலக்குகள் அனைத்தையும் அழித்து தீர்த்து முடித்து விடுவோம் என்று இறங்கிய இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பதிலடி, குறிப்பாக ஏவுகணைகளின் மூலம் முக்கியமான இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலின் மீது அது நடத்தி வரும் தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்பு அவர்களை அமெரிக்காவிடம் மண்டியிட செய்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எந்த நேரமும் அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்கி ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத திட்டத்தை ஒழிக்கும் முகமாக குண்டுகளை வீசும் என்று இருந்த நிலையில் திடீரென்று ட்ரம்ப் என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், நாங்கள் இது தொடர்பாக 2 வார கெடுவை ஈரானுக்கு விதிக்கின்றோம், அதற்குள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக ஈரானுக்கு ஆயுத உதவிகள் செய்து வருகின்றன என்பதும் அவைகள் வெளிப்படையாகவே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை கண்டித்திருக்கின்றன. எப்படி ஒரு அணு ஆயுதத்தை தனது பாதுகாப்பிற்காக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னொரு நாடு தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று அந்த நாட்டின் மீது எவ்வாறு குண்டு வீச முடியும்? இந்த போரை தொடுத்தது இஸ்ரேல். இஸ்ரேல் நிறுத்தும் வரை பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை என்பதற்கு எந்த இடமும் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். வணக்கம் தோழர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எவ்வளவு விரைவில் இந்த போரில் எங்களுக்கு ஆதரவாக இறங்க முடியுமோ அவ்வளவு அது மிக உதவிகரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது இஸ்ரேலில் இருந்து வெளிவரக்கூடிய ஹாரட்ஸ் என்கின்ற அந்த நாளிதழில் இஸ்ரேலுடைய நிர்வாகம் அமெரிக்கா ஏன் முடிவு எடுப்பதற்கு 2 வாரங்கள் எடுத்துக்கொள்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பி உள்ளதாக அந்த பத்திரிகையில் எழுதப்பட்டுள்ள முக்கியமான ஒரு பகுப்பாய்வு கட்டுரை தெரிவிக்கிறது. இதுதான் இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயம். தங்களால் சில நாட்களிலேயே ஈரானினுடைய அணு உலைகள் உட்பட அவருடைய ராணுவ இலக்குகள் அனைத்தையும் அழித்து தீர்த்து முடித்து விடுவோம் என்று இறங்கிய இஸ்ரேலுக்கு ஈரான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பதிலடி, குறிப்பாக ஏவுகணைகளின் மூலம் முக்கியமான இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலின் மீது அது நடத்தி வரும் தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்பு அவர்களை அமெரிக்காவிடம் மண்டியிட செய்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு படு மோசமான ஒரு அழிவை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலும் கூட இங்கே டெஹ்ரான் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அவர்கள் சற்றும் எதிர்பாராத அளவிற்கு ஈரானுடைய பதிலடி அவருடைய ஏவுகணைகளின் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. அயன் டாம் இருக்கிறது, அது எல்லா 90 விழுக்காடு விண் இலக்குகளை அது தடுத்து அழித்துவிடும், விண்ணிலேயே அழித்துவிடும் என்று சொன்னதற்கு மாறாக நெத்தனியாஹு சொல்லுகின்றார், ஈரான் நடத்திய அந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேலை நோக்கி வந்த ஏவுகணைகளில் 50 விழுக்காட்டை நாங்கள் தடுத்து அழித்து விட்டோம். அப்படி என்றால் 50 விழுக்காடு அவர்களின் நகரங்கள் மற்றும் முக்கியமான இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த ஏவுகணைகள் லேண்ட் ஆகியிருக்கிறது, அழித்திருக்கிறது என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த அளவிற்கு ஈரானுடைய பதிலடி என்பது பலமானதாக இருக்கின்றது. இதுதான் இப்பொழுது நடைபெற்று வரும் மத்திய கிழக்காசிய போரில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய திருப்புமுனையாகும். அதே நேரத்தில் எந்த நேரமும் அமெரிக்கா இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்கி ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத திட்டத்தை ஒழிக்கும் முகமாக குண்டுகளை வீசும் என்று இருந்த நிலையில் திடீரென்று ட்ரம்ப் என்ன அறிவித்திருக்கிறார் என்றால், நாங்கள் இது தொடர்பாக 2 வார கெடுவை ஈரானுக்கு விதிக்கின்றோம், அதற்குள் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அதற்கு பிறகுதான் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக ஈரானுக்கு ஆயுத உதவிகள் செய்து வருகின்றன என்பதும் அவைகள் வெளிப்படையாகவே அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை கண்டித்திருக்கின்றன. நீங்கள் அமைதிக்காகத்தான் நிற்க வேண்டுமே தவிர இந்த போரை மேலும் உக்கிரப்படுத்தக்கூடாது. அந்த பகுதியில், மத்திய கிழக்காசிய பகுதியில் அமைதி வருவதற்காகத்தான் நீங்கள் முயற்சிக்க வேண்டும்
போருக்கானது அல்ல என்று சைனா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கை மிக கராராக தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்டம், நீங்கள் இந்த போரில் இறங்கினால் நாங்களும் இறங்குவோம் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய உட்பொருளாகும். அது இல்லாமல் வடகொரியா அதுவும் கண்டித்திருக்கிறது. வடகொரியாவிடமிருந்து பல ஆயுதங்களை எல்லாம் ஈரான் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் நினைப்பதைப் போல ஒரு வாரத்தில் 10 நாட்களில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்பதெல்லாம் நடவாத காரியம் என்று புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இப்பொழுது அமெரிக்கா உடனடியாக இறங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அது ஒரு நாளிதழின் மூலமாகவும் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் உணர்ந்து விட்டார், இந்த போரில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாம் இறங்கினால் அது அமெரிக்காவிற்கே ஒரு அவப்பெயர் ஆகிவிடும் என்று அவர் நினைக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, நேற்று கூட நான் வலியுறுத்தியிருந்தேன், சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை, அது என்ன சொல்லியிருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியம். ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. அணுகுண்டு தயாரிப்பதற்கு தேவையான 60 விழுக்காடு அணு பொருட்களை அது வைத்திருக்கிறது. ஆனால் அங்கே எந்த அணு ஆயுதமும் படுவதற்கான எந்த ஆதாரமும் காணப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த டீப் பெனிட்ரேட்டிங் பாம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்து பூமிக்குள் சென்று பிறகு வெடித்து ஒரு இலக்குகளை எல்லாம் அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குண்டுகளை ஏவி டெஹரானில் உள்ள அணு ஆயுத மையத்தையும், ஃபார்டோ என்கின்ற நகரில் உள்ள மற்றொரு அணு ஆயுத நிலத்தையும், நட்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு அணு ஆயுத ஆய்வு மையத்தையும் அடிப்பதற்கான அமெரிக்க திட்டத்தை அமெரிக்கா கைவிட்டிருக்கிறது என்பதுதான் கடைசியாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ஏனென்றால் அவசரப்பட்டு இதில் இறங்கக்கூடாது, உலகமே உணர்ந்து கொண்டது. ஒரு நியூக்ளியர் அனலிஸ்ட், அவருடைய பெயர் ஷாஹில் ஷா, இவர் லண்டனில் இருந்து அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவர் சொல்லியிருக்கின்றார், அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, எப்படிப்பட்ட நீங்கள் அணு ஆயுதத்தை வைத்து ஈரானினுடைய அணு ஆய்வு திட்டங்களை நீங்கள் அழிக்கின்றன என்பது பொருள் அல்ல. ஏனென்றால் ஈரான் நீண்ட காலமாக அணு உலைகளை வைத்து நிர்மாணித்து ஆய்வுகளை தொடங்குவதற்கும் அந்த அணு உலைகளை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதற்கோ அல்லது அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஒரு நிபுணத்துவத்தை பெற்றுவிட்டது, எக்ஸ்பர்டைஸ் அது பெற்றுவிட்டது. எனவே நீங்கள் அடித்தாலும் அவர்கள் கூடிய விரைவில் அதை மறுபடியும் அவங்க வந்துருவாங்க. அது அல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னவென்றால், இங்கே ஒரு இரட்டை நிலைப்பாடு கடைபிடிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி, இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத ஒரே காரணத்தினால் இஸ்ரேல் அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம், அது நினைத்த எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு பக்கம் அந்த நிலை. இன்னொரு பக்கம் என்பிடியில் கையெழுத்திட்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் ஒரு சிவில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை கூட உருவாக்கக்கூடாது. அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய மின்சாரம் உள்ளிட்ட தயாரிப்பிற்காக அணு உலைகளை உருவாக்க கூட கூடாது என்று சொல்லி நீங்கள் ஈரானுக்கு நிபந்தனைகளை விதிப்பது மிகப்பெரிய இரட்டை நிலை, டபுள் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி ஷாஹில் ஷா அவர் சொல்லி இருக்கின்றார். இதுதான் சர்வதேச அளவில் இன்றைக்கு பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகிவிட்டது. எப்படி ஒரு அணு ஆயுதத்தை தனது பாதுகாப்பிற்காக உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்னொரு நாடு தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றால் அந்த நாட்டின் மீது எவ்வாறு கொண்டு வீச முடியும் என்கின்ற கேள்விதான் பலமாக ஒரு விவாத பொருளாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. எனவே இந்த டிப்ளமசியில பொறுத்த வரைக்கும், ராஜதந்திரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாரல் சப்போர்ட் வந்து உலக மக்களிடமிருந்து தேவை. அது இஸ்ரேலிலிருந்து இஸ்ரேலிய அரசுக்கு கிடைக்கவில்லை. டெஹரானிலேயே, டெல்லவிவ் போன்ற நகரங்களிலேயே மக்களிடம் அந்த எதிர்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே காசா மீது நடத்திய கடுமையான தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேலியர்கள் போராடினார்கள். இப்பொழுது ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலும் கூட தங்களுக்கு எதிர்விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்காக அவர்களும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். இந்த நிலையில் தான் அமெரிக்கா உடனடியாக போரில் இறங்க மாட்டேன் என்று சொன்னதற்கான காரணமும், அதே நேரத்தில் இங்கிலாந்து
பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரானுடைய அயலுறவு அமைச்சர் அராக்சி அவர் ஜெனீவா செல்கிறார். இந்த 3 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை. அதில் கூட அவர் சொல்லியிருக்கின்றார், இதில் நாங்கள் எங்களுடைய திட்டத்தை கைவிடுவதற்கான பேச்சுவார்த்தை அல்ல. அமெரிக்க தரப்பு, நாட்டோ தரப்பு என்ன சொல்கின்றது என்பதை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் போகின்றோம். மற்றபடி அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நிறுத்துவதற்கு அல்ல. ஏனென்றால் இந்த போரை தொடுத்தது இஸ்ரேல். இஸ்ரேல் நிறுத்தும் வரை பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை என்பதற்கு எந்த இடமும் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார். இதுதான் இங்கே முக்கியம். இதே நேரத்தில் ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த பதிலடியில் செஜில் என்கின்ற ஒரு ஏவுகணை, அது ஒரு 2000 கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு வெறும் 6.5 நிமிடங்கள் மட்டுமே போதுமானது. 2000 தூர இலக்குகளை சென்று துல்லியமாக தாக்கவல்ல அந்த ஏவுகணை அதற்கான பயண தூரத்தை கடக்க வெறும் 6.5 நிமிடங்கள் மட்டுமே போதுமானது. இந்த வேகத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தி விண்ணிலேயே அழிக்கவல்ல அளவிற்கு இஸ்ரேலினுடைய அயன் டாம் திறன் படைத்தது அல்ல என்பதுதான் கடந்த 2 நாட்களாக இந்த ஏவுகணைகளை தாக்கி ஈரான் நடத்திய அந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து புரிய வந்திருக்கிறது. எனவே ஒரு ஆயுதம் என்பதுதான் மற்றொரு பலமான எதிரிக்கு பதிலடி கொடுப்பதன் மூலம்தான் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் முடியும், நியாயத்தை பெறவும் முடியும் என்கின்ற இன்றைய உலக நியதிக்கு இது ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம். நமது நாடு இன்னும் பேசவே இல்லை. இது எது நியாயம், எது அநியாயம் என்பதையெல்லாம் பற்றி பேசவில்லை. இந்தியா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதன்படிதான் நடந்து கொள்கிறது. ஆனால் அணு ஆயுதங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். பாகிஸ்தான் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறதா, மேலும் குவித்துக் கொண்டிருக்கிறதா? ஏன்னா ப்ராலிஃபரேஷன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் குவிப்பு என்பதுதான். அதை செய்து கொண்டிருக்கிறதா பாகிஸ்தான் என்பதற்கெல்லாம் எந்த அத்தாட்சியும் கிடையாது. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தானுடைய தளபதியை கூப்பிட்டு விருந்து வைத்து நன்றி தெரிவிக்கிறார். அவர்கள் சொன்னதை கேட்டு இந்தியாவுடன் நடத்திய போரை நிறுத்தியதற்காக நன்றி தெரிவிக்கிறார். இது இன்னொரு இரட்டை நிலை அல்லவா? ஒரு பக்கம் அணு ஆயுதமே இல்லாத ஈரானின் மீது தாக்குதல், இன்னொரு பக்கம் எவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாத நிலையில், அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையிலும் பாகிஸ்தானோடு நல்லுறவு. இது அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடு. இதுதான் அமெரிக்காவிற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக ஆகி கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் சீனாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், ரஷ்யாவிடமிருந்து பெற்றுள்ள ஆயுதங்கள், இவைகளையெல்லாம் ஈரான் பயன்படுத்தும் பொழுது இஸ்ரேல் இன்னமும் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்படும் என்று செய்திகள் கூறுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் எங்கே போகிறது என்று பார்ப்போம். இன்றைய நிலவரப்படி உடனடியாக இந்த வார இறுதியிலேயே ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்ன அமெரிக்காவினுடைய திட்டம் கிடப்பில் போடப்பட்டு 2 வாரங்கள் அது கெடு கொடுத்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.